டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு நிகழ்ந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. நாடு முழுவதும் பெரும் அதிர்வை ஏற்படுத்திய டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. காவல்துறை மற்றும் என்எஸ்டி அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்போது டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு நிகழ்ந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் இரவு 7 மணி அளவில் கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்ற நிலையில் தற்போது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகளும் தேசிய புலனாய்வு அமைப்பினரும் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இது சதி செயலா அல்லது தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்வா என்பது குறித்தும் காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் விசாரணை மேற்கொள்ளப்படக்கூடிய நிலையில் டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு நிகழ்ந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு நிகழ்ந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், விரிவான விவரங்கள். வணக்கம் சாம். நேற்று முன்தினம் டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் வெடிவிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக புதிய சிசிடிவி காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது அந்த சம்பவ தினத்தன்றே அங்கு பல்வேறு அந்த சம்பவம் நிகழ்ந்ததுக்கு பிறகாக அந்த பகுதியில சுற்றி இருந்த பொதுமக்கள் அவருடைய செல்போனில் எடுத்த வீடியோ பதிவுகள் பல வெளியான நிலையில தற்போது இந்த கார் வெடிப்பு தொடர்பாக ஒரு புதிய சிசிடிவி காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த கார் வெடிப்புக்கு பிறகாக அந்த சாலை முழுவதுமே காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு என்ஐஏ, என்ஐசி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் அங்கு விசாரணையை மேற்கொண்டிருந்தன. அது அன்று இரவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாகவே விபத்து நடந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக தற்பொழுது புதிய சிசிடிவி காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கிறது. 2 நாட்களாகவே தடவியல் நிபுணர்கள் இந்த இடத்தில் சோதனை மேற்கொண்டார்கள். இந்த கார் வெடிப்பு சம்பவம் என்ஐஏ விசாரிக்கும் என மத்திய அரசு தெரிவிக்கக்கூடிய நிலையில இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக புதிய சிசிடிவி காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கிறது. டெல்லி கார் வெடிப்பு நிகழ்வை தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து ஆராய பிரதமர் மோடி தலைமையில இன்று மாலை உயர்நிலை ஆலோசனை கூட்டம் என்பதும் நடைபெற இருக்கிறது. பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் கூட்டமும் பிரதமர் மோடியுடைய இல்லத்துல இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த விபத்து குறித்தான புதிய சிசிடிவி காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே டெல்லி முதலமைச்சரும் அதே போல மத்திய அரசுமே ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். இந்த விபத்து தொடர்பாக யூகங்கள் அடிப்படையில் மக்கள் யாரும் வதந்திகளை பரப்ப வேண்டாம், காணொலிகளை அதிகளவு பகிர வேண்டாம் என ஏற்கனவே டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மற்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் டெல்லி நேற்று முன்தினம் டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக புதிய சிசிடிவி காட்சி என்பது வெளியாகி இருக்கிறது. வெங்கட்ரமணன், இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில திட்டமிட்ட சதி செயலா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் சில நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போதைய வரைக்கும் விசாரணை நிலை என்னவாக இருக்கு? அது குறித்த விவரங்கள். அந்த கார் வெடிப்பு குறிப்பாக அந்த கார் வெடித்ததுக்கு பிறகாக அந்த கார் எந்த வகையான கார் என்பது அன்று இரவே கண்டுபிடிக்கப்பட்டது. Hyundai i20 கார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த காருடைய பதிவின் அடிப்படையில அன்றைய தினமே ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார். அந்த நபர் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகவே அந்த காரை புல்வாமா அருகே ஒரு நபருக்கு விற்பனை செய்யப்பட்டதாக கூறியிருந்தார். இந்த நிலையில அந்த ஒரு நபர் அதே போல கைது செய்யப்பட்ட நபர் அது இல்லாமல் ஒரு 8 பேரிடம் விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில முகமது உள்ளிட்ட தொடர்பு இருக்கிறதா உள்ளிட்ட கோணங்கள் பல்வேறு கோணங்களிலுமே என்ஐஏ, என்எஸ்சி காவல்துறையின விசாரணையை முடக்கி தற்போது அதற்கான விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த கார் வெடிப்பு தொடர்பாக சிசிடிவிகளை ஆராய்ந்து அனைத்து கோணங்களிலுமே இது தொடர்பான விசாரணை என்பது உண்மை நிலவரம் இது என்ன, இந்த கார் வெடிப்பு சம்பவத்துக்கு உண்மையான காரணம் என்ன என்பதை மக்களிடையே நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம் என அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஏற்கனவே 8 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக அந்த Hyundai i20 காருடைய பதிவெண்ணை கொண்டு அன்று இரவே ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட அடிப்படையில் அதற்கு பிறகு தொடர்ந்து ஒரு 8
நபரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக இந்த சம்பவத்திற்கு பிறகாக என்னென்ன விஷயங்கள் சேகரிக்கப்பட்டது, என்னென்ன ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இன்று மாலை பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் அவர்களிடம் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். ஏன்னா அந்த காரில் இருந்து 3 நபர்கள் பயணித்ததாகவும் அவர்கள் உடம்பு வெடித்து சிதறியல அந்த உடம்புல இருந்து உயரோ எந்த விதமான அந்த சந்தேகப்படி என்ன எந்த ஒரு பொருட்களும் கைப்பற்றவில்லை என அன்றைய தினமே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த கார் வெடிப்புக்கு உண்மையான காரணம் என்ன என்பது குறித்து என்ஐஏ முழுமையாக விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த விபத்து தொடர்பாக ஒரு சிசிடிவி காட்சிகளும் என்பது வெளியாகி இருக்கிறது. வெங்கட்ரமணன், இது திட்டமிட்ட சதி செயலா என்ற கோணத்துல தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதுல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள்ல ஒரு மருத்துவரை ஒரு விஷயத்த சொல்றாரு, கன்ஃபெஸ் பண்றாரு. அதாவது ஜனவரி 26 இந்தியாவில் மிகப்பெரிய சதி செயலை தீட்டுவதற்கு திட்டமிட்டிருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அது குறித்த விவரங்கள் விசாரணையில என்னென்ன விஷயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கு, தற்போதைய விவரங்கள் என்ன அது பற்றி? நிச்சயமாக குடியரசு தினத்தை மையமாக கொண்டு அதுக்கான தாக்குதல் முன்னேற்பாடுகளை தான் இந்த சதிசைகள் நடந்திருக்கிறார் உள்ளிட்ட அந்த கோணத்திலுமே என்ஐஏ அதிகாரிகள் தற்போது விசாரணையை முடக்கி இருக்கிறார்கள். ஏன்னா டெல்லி என்பது நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லி செங்கோட்டை அருகே இந்த கார் வெடிப்பு நிகழ்ந்து இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாகவே இந்த கார் வெடிப்பு சம்பவத்துக்கு பிறகாகவே நாடு முழுவதுமே உச்சக்கட்ட பாதுகாப்பு நிலை என்பது கொண்டு வரப்பட்டது. இப்ப அந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன, ஏதாவது தீவிரவாத சதி செயல்கள் இருக்கிறதா அல்லது வேறு எதுவும் சதி தீட்டி இருக்கிறார்களா, புது வருடப்பிறப்பு அல்லது என்றால் குடியிருப்பு தினம் உள்ளிட்ட அன்றைய தினத்தன்று டெல்லி செங்கோட்டை அருகே ஏதாவது திட்டம் தீட்டியிருந்தார்களா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல விசாரணையை அனைத்து கோணங்களிலுமே விசாரணை தீவிரப்படுத்தக்கூடிய நிலையில மற்ற மாநிலங்கள்ல இது போன்ற எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடந்துவிடக் கூடாது என்பதனால மற்ற மாநிலங்களிலுமே குறிப்பாக பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களாகட்டும், இதே போல மத வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட முக்கியமாக பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்ல மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தீவிரவாதி செயலாக இருக்குமா அல்லது ஜெய்ஷே முகமதுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலுமே என்ஐஏ தற்போது விசாரணை முடக்கி இருக்கக்கூடிய நிலையில நீங்கள் குறிப்பிட்டது போலவே குடியரசு தினத்தன்று ஏதாவது திட்டம் இந்த தீட்டப்பட்டதற்கு முன்னதாக இந்த வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறதா உள்ளிட்ட அந்த கோணத்திலுமே என்ஐஏ தற்பொழுது விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். சார், டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக புதிய சிசிடிவி காட்சி கிடைக்கப்பட்டிருக்கிறது. மாலை 7 மணி அளவில் கார் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளை நாம் துறையில் பார்த்து வருகிறோம். இது திட்டமிட்ட சதி செயலாக இருக்குமோ என்ற கோணத்தில் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டு என்ஐஏ கஸ்டடியில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஜனவரி 26 குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் சதி திட்டம் தீட்டியதாகவும் அவர்கள் விசாரணையில் தெரிவித்ததாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் முன்னிட்டு நாடு முழுவதும் பல முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வரக்கூடிய அந்த நிலையில் செங்கோட்டை பயங்கரம் தொடர்பான புதிய சிசிடிவி காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம்.